அருள்மிகு 7 கிணறு ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம். वक्रतुंड महाकाय कोटिसूर्य समप्रभ निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सूर्याब्जानललोचनं मनिलसत्कोटीरहस्तं महं नाहेन्द्राननसुन्दरकरयुगां भोजेङ्कुचं पाजकं तन्दो मञ्जुललड्डुकं शशदम् हस्तद्वये मेकला माला अलङ्कृतमध्यमं भुजबलद्यज्ञोपवीतं भजे महादेव्यै नमः अरुणकिरणभङ्गम् अग्निकेशं करण्डं डमरुगकृतशूलं खड्गहस्तं कपालम् अनलनयननागम् आसनं वीरयुग्धम् अखिलभुवनमाता श्रीरेणुकादेवीमीठ आञ्जनेयाय विद्महे अञ्जनापुत्राय देवहे तन्नो मारुतिप्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वायुपुत्राय देवहे तन्नो हनुमत्प्रचोदयात् भूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः महादेवाय नमः काराय गन्धा काराय वन्नमणिवन्ना कण्ण சங்குசக்கர தரணில் சீராஜ தூய மலர்வாஜனேயம் ஸ்ரீராமராமன் எனவே தாராய வாழ்வி தருணஞ்சு சூழ்க தாமோதராஜ நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இந்த திருப்பதிகம் திருவருட்பாவிலே 2வது திரட்டிலே 179வது பாடலாக கடைசியாக சொல்லப்பட்ட இந்த ராமரை பற்றிய இந்த திருப்பதிகம் அமைந்துள்ளது. திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் கூறியுள்ளார். சென்னையில் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில்கள் அதிகமாக காணப்படுவதில்லை. இத்திருக்கோவிலினுடைய காலம் 250 ஆண்டுகள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலுக்கு வரலாறுகள் எதுவும் இல்லை. ஆனாலும் அருள்மிகு வள்ளலார் சுவாமி அவர்கள் இங்குள்ள ராமரை பற்றி பாடிய திருப்பதிகாரத்திலிருந்தும் பெரியவர்கள் சொல்லாலே கூறிய கருத்துகளிலிருந்தும் ராபர்ட் கிளைவ் அவர்கள் இருந்த காலத்திலே படை வீரர்களால் கட்டப்பட்ட கோவில் என்றும் கருதப்படுகிறது. அக்காலத்தில் இருந்து பக்தர்கள் வெகு வாரியாக வந்து இங்கு வழிபடுகின்றனர். இங்கு ஆஞ்சநேய சுவாமி யந்திர பிரதிஷ்டையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். செப்பு தகடிலோ அல்லது பித்தளை தகடிலோ எந்திரமாக வடிவமைக்கப்பட்டு சஞ்சீவி மலை போன்ற அமைப்பை உருவாக்கி உள்ளனர் பைராகிகள். அதன் மீது செந்தூரக காப்பு இடப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலிலே பார்த்தால் ராமலக்ஷ்மண சீதா ஆஞ்சநேய சுவாமி சன்னதி, ரேணுகாதேவி சன்னதி, நாகர்கள் அமைந்துள்ள அரசடி விநாயகர் சன்னதி மற்றும் சப்தகன்னிகைகள், ஆண்டாள் சமேத ரங்கமன்னார் சன்னதி, ருக்மிணி தாயார் சமேத பாண்டுரங்கர் சன்னதி மற்றும் ராமானுஜர் சன்னதி, 1971 நூதனமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் சன்னதி ஆகிய இத்தனை சன்னதிகளும் இங்கே உள்ளது. செந்தூரத்தை திருநீர் போல் கொடுப்பார்கள். அதுவும் ஆஞ்சநேயருக்கு உகந்தது இந்த செந்தூரமாகும். இது குங்குமம் போல் அல்லாமல் செந்நிற வண்ணத்தில் இருக்கும். இந்த செந்தூர பொடியுடன் வெண்ணெயை குழைத்து இறை வடிவின் மேல் தடவி பின்னர் அதை பிரசாதமாக எடுத்து இட்டுக் கொள்ளும் போது இறைவனின் அருள் கிடைப்பது என்பது ஐதீகம். இந்த திருக்கோவிலிலே வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் வேண்டியதை பெறுகிறார்கள் என்பது திண்ணம். மனோபலத்திற்காக ஆஞ்சநேய சுவாமியையும், துஷ்ட கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விலகி செய்வதற்காக ஆஞ்சநேய சுவாமியின் அருளையும், ரேணுகாதேவி அம்மன் அருளையும் பெறுவதற்காக பக்தர்கள் இங்கே வருகிறார்கள். இத்திருக்கோவிலிலே ஆண்டாள் ரங்கமன்னாரோடு இருப்பது மிக விசேஷம். அனைத்து திருக்கோவில்களிலும் ரங்கமன்னார் சன்னதி தனியாக இருக்கும், ஆண்டாள் சன்னதி தனியாக இருக்கும். இந்த திருக்கோவிலிலே ஆண்டாள் ஒரு சேர ரங்கமன்னாரோடு இருப்பது விசேஷம். இந்த திருக்கோவிலிலே பிரம்மோற்சவமாக மிக சிறப்பாக 10 நாட்கள் ஸ்ரீராமநவமி உற்சவம் நடைபெறுகின்றது. இந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்திலே 7ஆம் நாள் உற்சவத்தன்று சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். 10வது நாள் 10 நாட்களும் வாகன புறப்பாடு, வீதி புறப்பாடு என்று மிகவும் சிறப்பாக இருக்கும்.
இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்களால் இந்த அரச மரத்திலே இருக்கும் நாகத்திற்கு பூஜை செய்து தங்களுடைய நாகதோஷங்களை போக்கிக் கொள்ளவும், தங்களுடைய தோஷங்கள், பிதிரு தோஷங்கள் முதலிய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காகவும், வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்காகவும், பிள்ளைப்பேறு பெறுவதற்காகவும், அனைத்து தோஷங்களும் போக வேண்டும் என்று நாகர்களுக்கு பூஜை செய்வது இங்கே விசேஷம். இங்கே அமைந்திருக்கும் சப்த கன்னிகைகள் பல குடும்பத்தினருக்கு குலதெய்வமாக இருக்கின்றது. வருடாந்திரம் ஒரு முறை வந்து சப்த கன்னிகைகளுக்கு கரும்பு பந்தலிட்டு இங்கே பூஜை செய்வார்கள். இது அனைத்தும் இங்கே மிகவும் விசேஷமாக இருக்கும். तन्नो राम प्रचोदयात् सीतालक्ष्मणहनुमत्समेत कोदण्डरामस्वामिने महादीपं दर्शयामि महादेवी च विद्महे विश्ववद्दाय तन्नो लक्ष्मीं प्रचोदयात् नारायणाय विष्टामयो भुव अस्ते ऊर्जे ददाददां महेरणाय सक्षसे योऽवस्यपदमोरसस्तस्य वाज्यय देहनः उशतीरिह मातरः तस्मा अरङ्गमामभो यक्षक्षयाय जिन्वत आभोजनेदाज्जनः महादेवाजरवः हनुमते नमः दधिमहाभिषेकं समर्पयामि दधिमहाभिषेकं समर्पयामि ॐ शान्तिः सहना भवतु सहनं पुनत्व सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मां विद्विषावहै दाशरथाय विद्महे दशरथपुत्राय धीमहि तन्नो रामः प्रचोदयात् आञ्जनेयाय विद्महे अञ्जनापुत्राय धीमहि तन्नो मारुतिः प्रचोदयात्
வாசனரங்குழலாச்சியர் மற்றினால் ஓசைப்படுத்த தைரம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் சிறுவேலோரும் பாவாய் புள்ளின் வாய் கேண்டானை புல்லாரக்கனை கிள்ளி கிடந்தானை கேத்தே வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்போக்கா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கேத்து உள்ளம் சிலமனகான் போதரை கண்ணினான் உள்ள குளிர குடஞ்சி நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ பாவாய் நின்னாளால் கள்ளம் தவழ்ந்து கலந்தேலோரும் பாவாய் மணி மாடத்து துற்றம் விளக்கெரிய தூபம் துயில் அணைமேல் கண் வளராம் மாமான் மகளே மணிக்கதம் தாழ் திரவாய் மாமேர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமியோ வண்டி செவிடோ ஆனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ நாடு போலாம் நடிச்சினால் நன்றாக சோடகமே தோல்வலே தோடே தெழிப்போவே சோடகமே தோல்வலே தோடே தெழிப்போவே பாடகமே என்றலைய பல்கலையம் யாமணிவோ நவக்கிரகங்கள் தோஷங்கள் நீங்கி மனோபலம் பெற்று அனைத்து காரியங்களிலும் ஜெயமாக அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு ஆஞ்சநேயருடைய அருளை பெற அனைவரும் இங்கே வருகின்றனர் என்பது மிக உறுதியான ஒரு விஷயம். இங்கே இந்த ஆஞ்சநேயர் சுயமாக வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும். அது உண்மைதான். அது 40 வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்து போயிட்டு தான் இருக்கிறோம். யார் என்ன நினச்சாலும் நினச்சபடி நடக்கும். சீதாராமர் கல்யாணம் ராமநவமி அப்போ நடக்கும். அது 10 நாள் உற்சவம். அந்த கல்யாணத்தில் தேங்காய்லாம் ஏலம் விடுவாங்க. அதை வாங்கிட்டு போனால் அவங்க நினச்சது நடக்கும். கோயிலில் ஆஞ்சநேயர் கோயிலில் ராமருக்கு கல்யாணம் நடந்து தேங்காய் வந்து ஏலம் விட்டப்போ நான் வாங்கினேன். போன வருஷம் வாங்கினேன். இந்த வருஷம் 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத கோதண்ட ராமஸ்வாமிலே நமஹ. தூபம் ஆக்ராபஜாவே கோதா நாயகா சமேத ஆண்டாள் சமேத அன்னவன்னாரேஸ்வர சுவாமிலே நமஹ. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். தத்துஷ்ணோஹ பரமம் பதகம் ததாவசந்த சூரயः வார்கம் தத்தித் பிராசதா உபாகம் தஸ்ஸவிந்ததே விஷ்ணோர்ய பரமம் பதம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி யோகநாசனம் கவிஷம் மச்சதந்தாரம் வந்தே ரங்காபிஷங்கரம். ஆஞ்சநேயா வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமந்த பிரச்சோதயாத். ஓம் ராஜாய சக்கரசாயினேஹ நமோ வைஷ்ணவாய குமஹே சமே காமகாமாய வைஷ்ணவாய. ஓம் தத்துஷ்ணோஹ பரமம் பதகம் சதாவசந்த சூரயः ஸ்வார்கம் தத்தித் பிராசதா உபாகம் தஸ்ஸவிந்ததே விஷ்ணோர்ய பரமம் பதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணமாவோம் கிருஷ்ணான்மாவோம் கமலான்மாவோம் ஆதிபுருஷாஹ்யன்மாவோம் மகாபுருஷாஹ்யன்மாவோம் பரமபுருஷாஹ்யன்மாவோம் புண்ணியபுருஷாஹ்யன்மாவோம். ஓம் ஸ்ரீம் கோதண்டராமஸ்டோந்தனாவோம் கிருஷ்ணன்மாவோம். ஓம் ஆஞ்சநேயாயன்மாவோம் மகாவீராஹ்யன்மாவோம் ஹார்தத்மஜாயன்மாவோம் தத்தஜானப்பிரதாயன்மாவோம் ஜெயத்தாதேசபுத்திரப்பிரதாயன்மாவோம் ஸ்ரீர்கமநேத்திரமாவோம் சதுர்மநேத்திரமாவோம் சதுர்புஜாயன்மாவோம். ஆயிரம் வல்லாண்டு அடிவாளின் நலமாறு வாழ்கின்ற மங்கை அம்பல்லாண்டு அடிவாதோதி வளத்துறையம் துறாளி அம்பல்லாண்டு படைவார் வக்கமழங்கம் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதற்கா.